Hi viewers, welcome to Online Maths with Suleha. I am Suleha. Hi viewers, welcome to Online Maths with Suleha. Today வந்து அல்ஜிப்ரா ரிலேட்டடா உள்ள கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து find number of automorphism, find number of generator, find number of primitive nth root of unity. இந்த மூணு கொஸ்டினுக்குமே நம்ம வந்து pi of n அப்படிங்கிற ஒரே ஃபார்முலா தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம். இது எப்படி யூஸ் பண்றேன், பை ஆஃப் என்னுடைய ஃபார்முலா என்ன அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பை ஆஃப் என் அப்படின்னா ஆய்லர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பை ஆஃப் என் எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா பை ஃப்ரம் என் டு என் பி எ ஃபங்க்ஷன். பை ஆஃப் எண்ணுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா பை ஆஃப் என் ஈக்குவல் டு ஆர் த நம்பர் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் அண்ட் கோ பிரைம் டு என்னாக இருக்கணும். தட் இஸ் GCD of n, r equal to 1 அப்படிங்கிறது தான் பை ஆஃப் என்னோடைய ஃபார்முலா. பை ஆஃப் n equal to r, the GCD of n, r equal to 1 இருக்கணும். ஸோ இப்போ வந்து இஃப் p வந்து ப்ரைம் வேல்யூவாக இருந்தால் அதுக்கு வந்து 5 ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். முதல்ல பை ஆஃப் p equal to p minus 1. செகண்ட் ஃபார்முலா பை ஆஃப் p பவர் n equal to p பவர் n minus p பவர் n minus 1. இதில் pங்கிறது எல்லாமே ப்ரைம், இதில் பிங்கிறது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து தேர்ட் ஃபார்முலா பை ஆஃப் எம் இன்ட்டு என் ஈக்குவல் டு அதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா பை ஆஃப் எம் இன்ட்டு பை ஆஃப் என்னன்னு எழுதலாம். அடுத்து ஃபோர்த்து ஃபார்முலா என்ன அப்படின்னா பை ஆஃப் என் வந்து ஆல்வேஸ் ஈவன் நம்பராக தான் இருக்கும், ஈவன் வேல்யூவாக தான் இருக்கும் வென் என்னோட வேல்யூ கிரேட்டர் தென் 2 இருந்தால். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். பை ஆஃப் 12 ஈக்குவல் டு 12 வந்து நான் வந்து 4 இன்ட்டு 3ன்னு பிரிச்சுக்கலாம்ல, அந்த 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பை ஆஃப் 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 இஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் 2 ஸ்கொயர் டாட் பை ஆஃப் 3. இதை வந்து நான் தேர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். பை ஆஃப் எம் டாட் என்னா வந்து பை ஆஃப் எம் இன்ட்டு பை ஆஃப் என்னன்னு எழுதிக்கலாம்ல. அது எப்போவுமே வந்து நம்ம வந்து 12ங்கிற நம்பரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணும்போது எப்போவுமே ப்ரைம் நம்பராக ஸ்ப்ளிட் பண்ணுங்க. ஸோ இது அதனால தான் இது வந்து நான் 2 ஸ்கொயர்னு, 2ங்கிறது ப்ரைம், 3ங்கிறதும் ப்ரைம். ஸோ அதனால தான் 2 3 அப்படிங்கிற ப்ரைம் நம்பரால் நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து பை ஆஃப் 2 ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன, 2ங்கிறது ப்ரைம். ஸோ பை ஆஃப் பி பவர் என் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். 2 பவர் 2 மைனஸ் 2 பவர் 2 மைனஸ் 1 இன்ட்டு பை ஆஃப் 3, 3ங்கிறது பை ஆஃப் பி ஃபஸ்ட்டு ஃபார்முலா பி மைனஸ் 1, தட் இஸ் 3 மைனஸ் 1. So the answer is 4 minus 2. So 2 into 2 is equal to 4. So pi of 12 is equal to 4. So இப்போ நமக்கு வந்து pi of 12 ஓட value 4 ஃபைனலா. ஸோ அடுத்து ஃபிஃப்த் ஃபார்முலா என்ன அப்படின்னா pi of 10 power n is equal to 10 power n minus 1 into 4 அப்படின்னு ஆன்சர் எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பை ஆஃப் 100ன்னு இருக்குது, அதை நான் வந்து எப்படி எழுதியிருக்கேன்னா பை ஆஃப் 100 வந்து 10 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம்ல. ஸோ அப்போ 10 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இதை நான் எழுதிக்கிறேன் 10 பவர் என்ன இருந்ததுன்னா 10 பவர் n மைனஸ் 1 இன்ட்டு 4. அப்போ இது 2 இருக்குது. ஸோ 10 பவர் 2 மைனஸ் 1 இன்ட்டு 4. ஸோ தட் இஸ் 10 இன்ட்டு 4 40. ஸோ பை ஆஃப் 100க்கு வந்து 40. ஸோ ஆய்லர் ஃபங்க்ஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பை ஆஃப் என்னோட வேல்யூவை இந்த 5 ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நாம் வந்து ஃபைண்ட் நம்பர் ஆஃப் ஆட்டோமோர்பிசம், நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர், நம்பர் ஆஃப் ப்ரிமிட்டிவ் nth ரூட் ஆஃப் யூனிட்டி, இந்த மூணுக்குமே வந்து இந்த பை ஆஃப் என் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் நம்பர் ஆஃப் ஆட்டோமோர்பிசம், அது ரிலேட்டடாக உள்ள எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபைண்ட் நம்பர் ஆஃப் ஆட்டோமோர்பிசம்னா ஃபார்முலா என்ன இஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் என் ஆய்லர் ஃபங்க்ஷன் ஆஃப் என். ஸோ ஃபைண்ட் நம்பர் ஆஃப் ஆட்டோமோர்பிசம் ஆஃப் த கிவன் குரூப். ஃபஸ்ட்டு நம்பர் Z2 சிம்பிளாக எடுத்திருக்கேன். Z2க்கு அடுத்து Z6க்கு அதுக்கப்புறம் Z8க்கு. ஸோ த நம்பர் ஆஃப் ஆட்டோமோர்பிசம் இஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் 2. Z2ங்கிறதுனால பை ஆஃப் 2, பை ஆஃப் n தானே. ஸோ உங்கள் என்னோட வேல்யூ உங்கள் 2 இருக்குது. ஸோ அதனால் பை ஆஃப் 2 விச் இஸ் ஈக்குவல் டு இது ஃபார்முலா என்ன ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோம்ல பை ஆஃப் பி ஈக்குவல் டு
அதில் உள்ள ஃபஸ்ட்டு ஃபார்முலா p மைனஸ் ஒன், தட் இஸ் பிங்கிறது ப்ரைமாக இருக்கணும். ஸோ அங்கே டூங்கிறது ப்ரைம், அதனால் நான் ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறேன். ஸோ 2 - 1 இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்து Z6 பார்க்குறேன். நம்பர் ஆஃப் ஆட்டோமார்ஃபிசம் இஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் 6. 6ங்கிற நம்பரை வந்து ப்ரைம் நம்பராக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும் 2 × 3. ஸோ பை ஆஃப் 2 × பை ஆஃப் 3ன்னு எழுதிக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணால் p - 1 2 - 1 × 3 - 1, தட் இஸ் 1 × 2 2. ஓகேவா? ஸோ Z6க்கு வந்து நம்பர் ஆஃப் ஆட்டோமார்ஃபிசம் என்ன இருக்கும்? 2ஆக இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து Z8க்கு நம்பர் ஆஃப் ஆட்டோமார்ஃபிசம் அதே மாதிரி தான் பை ஆஃப் 8 ஈக்குவல் டு 2, அதாவது 8 வந்து 2 கியூப்னு எழுதிக்கிறேன், அதாவது ப்ரைமோடைய கியூபாக 2 கியூப்னு எழுதிக்கிறேன். ஸோ இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? தேர்ட் உள்ள பை ஆஃப் p⁴n ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? p⁴n மைனஸ் p⁴n மைனஸ் 1, தட் இஸ் 2⁴3. தட் இஸ் ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவோம்? p⁴n மைனஸ் p⁴n மைனஸ் 1, தட் இஸ் இங்கே பிங்கிறது 2. ஸோ 2⁴3, என்னோட வேல்யூ 3. ஸோ அதனால் 2⁴3 மைனஸ் 2⁴3 மைனஸ் 1, தட் இஸ் 2. ஸோ 2⁴3ங்கிறப்போ 8 வந்துடும், மைனஸ் 4. 8 - 4 இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ Z8ங்கிறது வந்து நம்பர் ஆஃப் ஆட்டோமார்ஃபிசம் வேல்யூ வந்து 4. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர். நம்பர் ஆஃப் ஆட்டோமார்ஃபிசமுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். இந்த நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டருக்கு வந்து நான் இதில் வந்து ஜிங்கிற குரூப்புக்கு வந்து நான் Z எடுத்துக்கிறேன். இசட்டில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இன்ஃபைனைட் சைக்கிளிக் குரூப்பாக இருக்கும். அதில் பை ஆஃப் என்னோட வேல்யூ வந்து இஸ் 2ஆக இருக்கும். த நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர் ஆஃப் an infinite cyclic group of Z is 2. ஸோ த நம்பர் ஆஃப் ஆட்டோமார்ஃபிசம் என்னவாக இருக்கும்? 2 இருக்கும். இதில் நம்பர் ஆஃப் ஆட்டோமார்ஃபிசம் 2. கடைசியாக வந்து ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ப்ரிமிட்டிவ் nth ரூட் ஆஃப் யூனிட்டிங்கிற வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ இதுக்கு வந்து கொஷின் வந்து 4 6 12. நம்பர் ஆஃப் ப்ரிமிட்டிவ் nth ரூட் ஆஃப் யூனிட்டியோட ஃபார்முலா என்ன? பை ஆஃப் n. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். பை ஆஃப் 4 6 12 இந்த 3 நம்பருக்கு நம்ம வந்து ப்ரிமிட்டிவ் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ பை ஆஃப் 4 ஈக்குவல் டு பை ஆஃப் 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இது செகண்ட் ஃபார்முலா. பை ஆஃப் p⁴n ஈக்குவல் டு p⁴n மைனஸ் p⁴n மைனஸ் 1, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ 2 ஸ்கொயருங்கிறதுனால 2⁴2 மைனஸ் 2⁴2 மைனஸ் 1, தட் இஸ் 4 மைனஸ் 2. என்ன வரும்? 4 மைனஸ் 2, தட் இஸ் 2 வந்துடும். ஸோ தேர்ட் கொஷின் பை ஆஃப் 6க்கு கண்டுபிடிக்கிறேன் nth ப்ரிமிட்டிவ் ரூட் ஆஃப் யூனிட்டி. 6ஐ வந்து 2 × 3ன்னு பிரிச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி பை ஆஃப் 2 இன்ட்டு நமக்கு என்ன வரும்? பை ஆஃப் 2 இன்ட்டு பை ஆஃப் 3ன்னு வரும். ஸோ பை ஆஃப் பிக்கு ஃபார்முலா என்ன? p - 1. ஸோ பை ஆஃப் 2னா அப்போ 2 - 1 × 3 - 1. ஸோ 1 × 2, தட் இஸ் 2. ஸோ அடுத்து பை ஆஃப் 12க்கு கண்டுபிடிக்கிறேன். அதே தான் 4 × 3. 4ஐ வந்து 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ பை ஆஃப் 2 ஸ்கொயர் இன்ட்டு பை ஆஃப் 3. ஸோ இதுக்கு ஃபார்முலா, ஸோ நம்ம ஸ்ப்ளிட் அந்த ஃபார்முலாவில் இருக்குல்ல, அந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுவோம். நமக்கு 2 × 2 4 வந்துடும். ஸோ பை ஆஃப் என்னை வச்சு பை ஆஃப் n அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் ஆட்டோமார்ஃபிசம், நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர், நம்பர் ஆஃப் ப்ரிமிட்டிவ் nth ரூட் ஆஃப் யூனிட்டி, இந்த 3க்கும் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பை ஆஃப் n ஃபார்முலா யூஸ் பண்ணி. இதில் ரொம்ப முக்கியமானது, ஸோ இந்த நமக்கு ரொம்ப முக்கியமானது இந்த 5 ஃபார்முலா தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை மட்டும் நம்ம வந்து படித்தா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.